இளைஞர் அஜித்குமாரின் லாக்அப் மரணத்தை தொடர்ந்து எங்களுக்கு நீதிதான் வேண்டும், நிவாரணம் வேண்டாம் என அவரது சகோதரர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தைச் சேர்ந்த கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்தது குறித்து அவரது உடன்பிறந்த சகோதரர் நவீன் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் உருக்கமாக கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். எங்களுக்கு இது தவிர்க்க முடியாத வேதனை, நிவாரணம் வேண்டாம், அரசு வேலை வேண்டாம், எங்களுக்கு தேவை நீதி மட்டுமே. இனி இந்த மாதிரியான சம்பவங்கள் யாருக்கும் நடக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். கடந்த ஜூன் 27ஆம் தேதி கோவிலில் பணியாற்றிய அஜித்குமார் மீது தாய், மகள் இருவர், நகை மற்றும் 2500 ரொக்கம் காணவில்லை என வாய்மொழியாக காவல்துறையினரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து கோவில் நிர்வாகம் அஜித்குமார் மற்றும் நால்வரை காவல்துறையிடம் ஒப்படைத்தது. திருபுவனம் காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் தனியார் தோப்புகள், ஆற்றோரம், மாணவர் விடுதிக்கு பின்புறம் என அரசு அங்கீகரிக்காத இடங்களில் பிளாஸ்டிக் பைப்புகள், லத்திகள் மூலம் கைகளை கட்டி முட்டிக்காலிட்டு அமரச் சொல்லி அடித்து சித்திரவதை செய்துள்ளனர் என புகார்கள் எழுந்துள்ளன. அஜித்குமாரின் சகோதரர் நவீன் கூறுகையில், நகையை கொடுக்கச் சொல் என கூறி என் அண்ணனை என் கண்முன்னே அடித்தார்கள். நான் சிறிது நேர சித்திரவதைக்கு பின் வீட்டிற்கு வந்தேன். ஆனால் சில நேரத்திலேயே என் அண்ணன் இறந்துவிட்டார் என செய்தி வந்தது என்று கண்ணீர் மல்க கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இச்சம்பவத்தில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. அஜித்குமாரின் உயிரிழப்பிற்கு முன் அதிகாரப்பூர்வ புகார் இன்றி அஜித்குமார் ஏன் வாய்மொழி புகாரில் கைது செய்யப்பட்டார்? இவ்விவகாரத்தில் எஃப்ஐஆர் அல்லது சட்டப்படி தேவையான ஆவணங்கள் இருந்தனவா? விசாரணை நடைபெற்ற இடங்கள் சட்டப்பூர்வமானதுதானா? 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லாதது ஏன்? விசாரணைக்கு முன்னும் பின்னும் மருத்துவ பரிசோதனை நடந்ததா என்னும் கேள்விகளும், உயிரிழப்புக்கு பிறகு அஜித்குமாரை எந்த வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள்? ஜிஹெச்சுக்கு கொண்டு செல்லப்பட்ட நேரம் என்ன? பிரேத பரிசோதனை ஏன் தாமதப்படுத்தப்பட்டது? நீதித்துறையினர் இல்லாமையே தாமதத்திற்கு காரணமா? அஜித்தின் குடும்பத்தினருடன் பேசிய திமுக நிர்வாகிகள் யார் யார்? சட்ட ரீதியான நீதிமன்ற மேற்பார்வையின்றி பிரேத பரிசோதனை நடத்த முடியுமா என்னும் கேள்விகளும் எழுந்துள்ளன. அத்தோடு அஜித்குமாரை இறுதியாக சித்திரவதை செய்த இடம் மடப்புரம் கோவில் உதவி ஆணையர் அலுவலகம் பின்புறம் என கூறப்படும் நிலையில் அங்கிருந்து ஏற்பட்ட அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் தடுக்க முயற்சித்த போதும் காவல்துறையினர் அவர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு மத்தியிலேயேதான் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் விசாரணை நடத்திய இடங்களை நேரில் ஆய்வு செய்தார். நீதிபதியை சூழ்ந்த மக்கள் அவரை முற்றுகையிட்டு நியாயம் வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.